புறவழிச்சாலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அயனம்பாளையம் மற்றும் முத்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் வெள்ள நிவாரணம் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, என்ன கோரிக்கைகளை முன்வைத்து அந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் அதாவது தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பார்த்தீங்கன்னா முத்தாம்பாளையம் கிராமத்தில் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக இந்த வெள்ள பாதிப்பில் இருந்து மீளாத இப்பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா உரிய நிவாரணம் கேட்டு தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என அனைவரும் பார்த்தீங்கன்னா தற்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து தற்போது தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஒரு கடும் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் இங்கு எங்களை பார்வையிட வரவில்லை என்றும், அதே போல உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறியும் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக இங்கு பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே நாங்கள் மறியலை கைவிடும் என்கிற ஒரு கோரிக்கையை வச்சு தற்போது இந்த சாலை மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சாலை மறியல் காரணமாக கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா நம்மோடு பேசுவதற்காக இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. நாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்போம். தற்போது பாத்தீங்கன்னாக்கா ஐயா ஓரம் வந்துருங்க. தற்போது பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சாலையில அமர்ந்தும் சாலையில படுத்தும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன 4 நாள் ஆகுது சார். 4 நாளா கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, படுக்க இடம் இல்ல, அவ்வளவு கஷ்டப்படுறேன் சார். ஒருத்தவங்க கூட வீட்டுக்கு சாப்பிட்டீங்களா, என்ன பண்ண, யாருமே கேட்கறது இல்ல சார். இது வரைக்கும் வருவாங்க பார்த்தா யாருமே வரல சார். அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில என்னதான் சார் ஆகுது? புள்ளக்குட்டி வச்சு 4 நாளா வெளியே வரோம்ல சார். குழந்தைங்களுக்கு பால் இல்ல, தண்ணி இல்ல, ஒரு பிஸ்கெட் இல்ல, கரண்ட் இல்ல, நாங்க எப்படி சார் வாழறது? ஒருத்தவங்க கூட அரசாங்கத்துல இருந்து ஒருத்தவங்க கூட வரல சார். நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? அரசாங்கம் எதுக்கு இருக்குது? இதுக்கெல்லாம் இல்லாம அரசாங்கம் எதுக்கு எங்களுக்கு? லாவண்யா, கேட்டிருப்பீங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இப்பகுதி மக்கள் உணவு, குடிநீர் உள்ளிட்ட தற்போது பாத்தீங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பு என்பது அவர்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சாலை மறியலில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தொலைவுக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. தற்போது பாத்தீங்கன்னா அந்த வாகன நெரிசலை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு அணிவகுத்து நிற்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அந்த சாலை மறியல் என்பது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.